Hi guys, welcome back to Technical Computer JV. ஸோ நம்ம போன வீடியோவில் பண்ணது இது வரைக்கும் தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து காம்பனன்ட்ஸ் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதில் வந்து பெயிண்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காம்பனன்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். காம்பனன்ட் அப்படின்னு ஆப்ஷன் பண்ணிங்கன்னா ஃபர்னிச்சர் சிஸ்டமில் நம்ம வந்து கேபினெட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம லோட் ஃபேமிலி அப்படின்னு கொடுத்து ஃபர்னிச்சர் சிஸ்டம் அப்படின்னு போனோம்னா ஒர்க் சர்ஃபேசஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நம்ம போடுவோம். ஸோ ஒன்றும் இதில் நல்லா இல்லை ஒர்க் சர்ஃபேஸஸில். ஸோ ஸ்டோரேஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த ஸ்டாண்டிங் டெஸ்க்கு ஸோ இதுவும் நல்லா இல்லை, ஆல்ரெடி ஒரு டெஸ்க் வச்சாச்சு. பார்ட்டிஷன்ஸ் பிரித்து வைக்கிறது ஒரு ஸோ இதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கெல்லாம். ஹார்ட்வேர் அண்ட் சப்போர்ட்லேயும் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து நார்மல் ஃபர்னிச்சரில் போய் பார்ப்போம். டிவி இருக்குது. டிவி நம்ம அந்த ஹாலில் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டேபிள்ஸில் போய் பார்ப்போம். டைனிங் டேபிள்லாம் இருக்குது, அது கிச்சன் சைடில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு அனோட்டேஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ டீட்டெயில் ஐட்டம்ஸ், ஸோ இதெல்லாம் நம்மளோட பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். பேட்டர்ன் மீன்ஸ் மெட்டீரியல்ஸ். என்டூரேஜ் அப்படின்னு போனீங்கன்னா எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிளு, மனுஷங்க 4-5 மனுஷங்க இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ மேல்ஸ் டபுள் கிளிக் பண்ணோன்னா இங்கே மேல் ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் எங்கெங்கே மேல் வேணுமோ அங்கங்கே மேல் செட் பண்ணிக்கலாம். இப்படி அங்கங்கே மனுஷன் ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி வைக்கிறதுக்கு தான் இது. இங்கே ஒருத்தன், இங்கே ஒருத்தன். ஸோ இதெல்லாம் ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வீடியோவில் நாம் இப்போ இதை பண்ணியாச்சு. அங்கே இப்போது டிவி ஃபிக்ஸ் பண்ணலாம். அடுத்து ஹாலில் ஒரு டிவியும் சோஃபா மாதிரி வைக்கலாம், பார்க்கலாம். சீட்டிங்ஸில் போய் முதல்ல பெரிய சோஃபாவாக பார்த்தோன்னு வைக்கலாம். ஓகே, ஸோ இதோ பாருங்கள், இங்கே ஒரு பெரிய வீடாக தான் இருக்குது இது. ஸோ நம்ம வந்து இங்கே இது போட்டு இங்கே 1 இங்கே 2 வச்சுக்கலாம். அவ்வளோ பெரிய இடம் இருக்குல்ல. ஸோ 2 வச்சுக்கிட்டேன். ஸோ அதை நான் அடுத்து ரொட்டேட் பண்ணுறேன். அடுத்து வந்து டைனிங் டேபிளும் நடுவுலேயே வச்சுக்கேன். டைனிங் டேபிள் தேவையே இல்லை இந்த வீட்டுக்கு, ஏன்னா அவ்வளோ இடம் இருக்குது எக்கச்சக்கமாக. ஸோ அடுத்து இங்கே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் இந்த தோரம் போட்டுக்கலாம். ஸோ இதை எடுத்து இங்கே வச்சு மறுபடியும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி ரொட்டேட் பண்ணிட்டேன். ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், இது இடிக்குது. ஸோ நான் கொஞ்சம் கதவை தள்ளி போட்டுக்கிறேன். ஓகே ஓகே, 2 சோஃபாவும் ஒரே மாதிரி ஒட்டி போட்டாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், 2 சோஃபா, அதுக்கப்புறம் இங்கே ஒரு டிவி தான் ஃபிக்ஸ்னு வைக்கணும்னா இப்போ வந்து நம்ம மறுபடியும் காம்பனண்ட்டில் போய் லோட் ஃபேமிலியில் போய் ஃபர்னிச்சர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிவி ஸ்டாண்ட் இருக்குது. டிவி மட்டும்தான் இருக்கா? ஸோ டிவி மட்டும் இருந்தால் நம்மளால் அது வைக்க முடியாது, ஏன்னா அது கீழே தான் ப்ளேஸ் ஆகும். அது வந்து எலிவேஷன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து டிவிக்காக ஒரு ஏதாச்சும் பார்க்கலாம், எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல. ஒர்க் சர்ஃபேஸஸ்லேயும் இல்லை. ஃபர்னிச்சரில் தான் எங்கேயாச்சும் இருக்கலாம். டிவி ஸ்டாண்டு, ஃப்ளாட் டிவி. ஸோ கைஸ், இப்போ வந்து இங்கே டீட்டெயில் ஐட்டம்ஸில் போய் பார்ப்போம். அங்கே ஒன்லி இது மட்டும்தான் இருக்குது, மேப்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே கைஸ், அந்த டிவி வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம இங்கே வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம், எங்களே கொடுத்துருக்கறதில்ல. ஓகே, ஃப்ளாட் ஸ்க்ரீன் டிவி வேணா சும்மா இப்படி வைக்கலாம்.
எப்படி இருக்குன்னு தெரில, அதை நம்ம கேமரா வச்சோடனே பார்க்கலாம். நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம மாடிஃபை எடுத்து இதை கிளிக் பண்ணி மூவ் டூல் போட்டு ஓகே மூவ் பண்ணியாச்சு. மூவ் பண்ணியாச்சு. ஸோ கைஸ் இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன வேலைனா அங்கங்கே கேமரா வைக்கலாம். ஸோ இங்கே இந்த ரெவிட்லேயே கேமரானால என்ன யூஸ்னால் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வீவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கேமரா, அதாவது இங்கே போய் கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு விசிபிள் ஆகணுமோ அங்கே கிளிக் பண்ணி இப்படி ஃபுல்லாக போட்டிங்கன்னா, இப்படி ஃபுல்லாக போட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சா. ஸோ எனக்கு வந்து ரொம்ப சின்னதாக தான் தெரியுது. ஸோ இது நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. ஸோ இது ரொம்ப பெருசாக பெர்ஸ்பெக்டிவ் சரியாக வரல. ஸோ நான் இதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே ரைட்டு. ஸோ கொஞ்சம் இப்படி கரெக்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதையும் கொஞ்சம் இப்படி பெருசாக போட்டால் தான் கைஸ் நல்லா வரும். உப்ஸ் சாரி. ஓகே கைஸ், இப்போ வந்து ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ரெண்டர் நம்ம வந்து இன்டோரில் பண்ணுறதுனால இன்டோர் சன் அண்ட் ஆர்டிஃபிஷியல்னு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஜன்னல் வழியாக பாருங்கள் நம்மளுக்கு சன்லைட் வந்து பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது சன்லைட் மூலயமா இங்கே உள்ள வெளிச்சம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ரெண்டர் போட்டாலும் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் தெரியும். இந்த பாருங்க கைஸ், நம்மளுக்கு அங்கேருந்து இப்போ வந்து நம்ம ஷேடை மேனுவலாக கூட செட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ ஆட்டோமேட்டிக்ங்கிற போட்டனால ஆட்டோமேட்டிக்காக வருது. அட்ஜஸ்ட் எக்ஸ்போச்சர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டார்க்கரில் நடுவில் இருக்கும். கொஞ்சம் முன்னாடி தள்ளி போய் அப்ளை கொடுத்தீங்கனாலும் பாருங்கள் ஒரு மனுஷன் நின்றுட்டுருக்கான் நடுவில். ஸோ இது அப்ளை கொடுத்தா ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பெயிண்ட்லாம் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதோ அங்கங்கே சின்ன சின்ன லைட் செட் பண்ணாதான். ஸோ அப்போவே பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கெல்லாம் கரெக்டாக நீட்டாக அழகாக வந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு கேமரா செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கேமராவுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம். ரீநேம்னு கொடுத்து நான் ரூம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே கேஸ் கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம இன்னொரு கேமரா செட் பண்ணணும். ஸோ அந்த கேமரா செட் பண்ணி ஹால் ஃபுல்லாக கவர் ஆகணும் அது. ஸோ இப்படி தான் நான் செட் பண்ண போகிறேன். ஹால் ஃபுல்லாக கவர் ஆகிறதுக்கு இது பாருங்கள். டிவி பாருங்கள் கீழே தான் வந்திருக்கு. நான் சொன்னேன்ல கீழே தான் வந்திருக்கு. ஸோ நம்ம இதை மேலே இழுக்க முடியுதான்னு பார்ப்போம். இது பாருங்கள் பக்கத்தில் வந்துருச்சு. இதை எலிவேஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்க ஒன்று பின்னாடி போகுது இல்லை முன்னாடி போகுது, நம்மளுக்கு கரெக்டாக வரல. ஸோ ஏதாவது எலிவேட் பண்ண ட்ரை பண்ணலாம். கொலாபரேட்டு எலிவேட் பண்ணுற மாதிரி அவ்வளோ இதில் ஒன்றும் இல்லை, பண்ண முடியல. ஸோ இதை ஏதாச்சும் நான் எதுலையாச்சும் நான் டவுன்லோட் பண்ணி இதை போடுறேன். ஸோ அப்போ அடுத்து ஒரு எண்டிங் அப்போ நம்ம ஏதாச்சும் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது போதும். ஸோ இப்போ வந்து இங்கே ஒன்றுமே தெரியல, நம்மளுக்கு தெரியாது கூட. ஏன்னா நான் இப்போ பாருங்கள் ரெண்டர் பண்ணுறேன் பாருங்கள், ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா ரூமில் இருந்தால் நம்ம ஜன்னல் இருக்குது நம்மளுக்கு தெரியுது, இங்கே நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம அடுத்து பண்ணுறது தான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு டெலீட் பண்ணிக்கிறேன், தேவையில்லை. ஸோ அதே மாதிரி நான் வியூ போடுறேன். கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு முன்னாடி எப்படி சொல்கிறது இப்படி ஒரு கேமரா செட் பண்ணுறேன் கைஸ். உள்ளே போகிற இடம் என்ட்ரன்ஸ் மாதிரி இது கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு இதுதான் நம்மளுக்கு இன்னும் பெருசாக வரும். ஸோ இதை ஸ்டாப் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, அது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். டாப் இன்க்ரீஸ் பண்ணுறது
ஓகே கைஸ், இதே போதும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்கும். ஓகே, இதான் வாசல். வாசல் வந்து நம்ம இப்போ ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். டிராஃப்ட்லேயே ஆர்டிஃபிஷியல்ஸ் ஒன்லி இல்லை சன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டீரியர் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வெளிச்சம் சூப்பராக உள்ளே வந்து காட்டும். ஸோ பார்க்கலாம். ரெண்டரிங் ஆயிடுச்சு. வெளியில் இருக்க வெளிச்சம் உள்ள லேசாக பல்ப் மாதிரி வருது. லைட் வச்சாலும் இப்படி தான் தெரியும். ஸோ அட்ஜஸ்ட் கொடுத்து பிரைட்டர் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா நல்லா வெளிச்சம் வரும். சன்லைட் வெளிச்சம் மாதிரி நல்லா வரும். ஸோ உங்களுக்கு ஏன் அந்த லைட் ஒயிட்டாகவே வருதுன்னா, ஆக்சுவலி இந்த டெரைன் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது மாசிங் அண்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் வந்து க்ரீன் கலரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக வரும். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ கேமரா இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நிறைய பார்க்கலாம். தேங்க்யூ.